நாம் திரும்ப திரும்ப உங்க உணர்வின் ஈர்ப்புகளை கூர்ந்து கவனிக்கப்படும் போது உங்களுக்குள் இதற்கு முன் பதிவானதை ஆக தீமையை விளைவிக்கும் உணர்வினை அடைப்பதற்குத்தான் இதை நான் திரும்ப திரும்ப சொல்வது. ஏன்னா சாமி இப்ப பார்த்தா அப்ப சொன்னார் இப்ப சொன்னார் இப்ப சொன்னார் அப்ப சொன்னார் சொல்லிட்டே இருக்கிறாரு. திரும்ப திரும்ப சில பேர் இருப்பாங்க, இல்லை உங்க சாமி நிறைய திரும்ப திரும்ப சொல்றாரு. ஆனா திரும்ப திரும்ப சொன்னான்னு கேட்கிறாங்க, என்னையா திரும்ப சொன்னார்னு சொல்ல தெரியாது. ஆனா திரும்ப சொல்றாரு மட்டும் சொல்லுவாங்க, திருப்பி என்னையா சொன்னாருன்னு அது தெரியாது. அந்த ஒரு சூழலை விட்டுவாங்க. ஏனென்றால் ஒரு பொருளை நாம் இன்னைக்கு மைசூர் பால் நீங்க கிளறுகிறேன் என்று வைத்துக் கொள்வோம். அது சீராக கிளறவில்லை என்றால் கட்டி கட்டி ஆகிவிடும். அப்ப உங்களுக்கு சுவையாது. அதே சமயத்தில் ஒன்றாக அது கிளறிக்கொண்டே இருந்தால்தான் அது நெய்யும் அதில் விட்ட மாவும் அதில் விட்ட நீர்களும் ஒன்றாக சேர்த்து இந்த வெப்பத்தின் தணல் கொண்டு நீர் ஆவியாக்கி நெய்யின் தன்மை ஊடுருவும் போது சுவை வருகின்றது. இதே போல ஒவ்வொரு பொருளையும் நீங்கள் மருந்தை காய்ச்சுவது என்றாலும் ஒரு குழந்தை நாம் வைக்கிறது என்றாலும் அந்த குழம்பு வெந்து கொண்டிருக்கும் போதே இந்த பெண்களுக்கு தெரியும் அதனுடைய நிலைகளை. அந்த வெந்து வரப்படும் போதே சில பக்கம் உறைந்து இல்லாதபடி அந்த கரண்டிய பக்குவமான நிலையில் அந்தந்த சமயம் அந்த உணர்வு செய்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த நேரத்தில் வெளியில வந்து பேசியிருந்தாங்க, நறுக்கு வந்து 2 கிளறி விட்டுருவாங்க. அப்ப அந்த கிளறி விடும்போது சரியா இருக்கும், அந்த குழம்பு ருசியா இருக்கும். ஆனா பக்கத்திலேயே அடுப்பு வச்சு எரிச்சிக்கிட்டே இருப்பாங்க. எரியின் தன்மை அதிகரித்து சீக்கிரம் குழம்பு வைப்பாங்க நினைப்பாங்க. இந்த ஜூடின் தன்மை வரப்படும் போது இதற்குள் நினைச்சியும் கட்டி கட்டியா சேர்த்து மக்கள் ஒன்றா உறைந்து விடும். ஆக காயில் போய் உப்பு சேராது. இது எடுத்துக்கொண்ட உணவின் சத்துக்குள் உப்பு உறைந்து விடும். இது தனித்திருக்கும். காயில பார்த்தா உப்பு இருக்காது. சில நேரங்களில் காயில் உப்பு எடுத்துக்கணும், சில நேரங்களில் இந்த குழம்புடைய அந்த சாறுகளில் இந்த நிலையில் உப்பு மாறிவிடும். இது வேக வைக்கும் அந்த நெருப்பின் கொடிகளங்கள் எவ்வளவோ அதற்கு தக்கதான். அது ஒரு சிலருக்கு இந்த பருவ நிலைகள் தனக்குள் பதிவு செய்து கொண்டது தன்னை அறியாமலேயே அந்த கூட்டு கலையின் தன்னை கிளர்வார்கள். அதன் தன்மை நல்லா இருக்கு. அதே மாதிரி சமையல் செய்யும் போது இந்த சாதம் பொங்குறாங்கன்னா முதல்ல இந்த அடுப்பை ஓரளவுக்கு சீராக்குவார். அதற்கும் அந்த அடுப்பு எரிவதற்கு தக்கவாறு அந்த சாதத்தை கிளறி விடுவார். அந்த சாதத்தை அந்த கிளறி விடும் பருவம் தருவிட்டால் நறுக்கரிசின்னு சொல்வார். ஒரு பகுதி வேகம் ஒரு பகுதி வேகாது. அப்ப அந்த சாப்பாடும் ருசி இருக்காது. ஒரே அரிசி இந்த மாதிரி போட்டு பாருங்க. வீட்டுல கொஞ்சம் மனக்கலக்கம் உள்ள வரும், கொஞ்சம் வெறுப்பான நிலைகள் உள்ள வரும். பையன் இப்படி சேட்டை செய்யறாங்க என்றவங்களும் அவங்க சமையல் செய்யறத பாருங்க. அது போட்டோன்னே இந்த அரிசியிலேயே வித்தியாசம் தெரியும். அது நல்ல அரிசி அது போட்டாங்கன்னா இந்த உணர்வுக்கு தக்கவாறு இந்த நெருப்பு எரிவதும் இந்த தண்ணி கொதிப்பதனால் போடுவதும் இந்த உணர்வு பாண்டத்தின் இந்த உணர்வு எந்த அளவுக்கு அதில் மேக்னெட் இருக்கிறோம் அந்த நம்ம உடல் உள்ள அந்த உணர்வு அந்த நீருக்குள் இருக்கும் காந்தப்பனுடன் கலந்தத்தின் இந்த அரிசியை சுவை மாற்றும். ஒரே கடையில் நீங்க அரிசி வாங்கி பாருங்க, 4 பேருக்கு அந்த சாப்பாடு பொங்கல் கொடுத்து பாருங்க. வெறும் சோறு தான், ஒண்ணுமே போட வேண்டாம். அவங்க சமையல் செய்யும் போது எப்படி இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் காந்தப்புலன் அறிவால் இயக்கப்பட வேண்டியது.